இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குன்னு சொன்னேன். இந்த டிமாண்ட்ல இருந்து நமக்கு பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அண்ட் சப்ளைக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து இதில மிட்டிகேட் பண்ணியிருக்கானா? மிட்டிகேட் பண்ணிட்டான் இதில 15 மினிட்ஸில. ஓகேங்களா? சரி. இதில போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? 5 மினிட்ல ரீஃபண்ட் பார்க்கலாம். ரீஃபண்ட் பண்ணிட்டு கீழ இருக்கான். 1 மினிட். இங்க இருக்கான் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் மிட்டிகேட் 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். எங்க கன்ஃபர்மேஷன் இருக்கான்? இங்க இருக்கானா? ஸோ இதோட ஹை 539, இதோட ஹை 539. நமக்கு சோச் பண்ணல. ஓகேங்களா? சோச் வந்து பண்ணல. சோச்சுன்னு நினச்சிட்டு இங்கே பை போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல் தான். ஓகேங்களா? எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கும். அப்படி நம்ம பை போயிருந்தோம்னா நம்ம எஸ்எல் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம்? இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு சோச்சே பண்ணலை. இந்த இடத்துல நம்ம பை போயிருந்தோம்னா இங்கே தான் வந்து எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எஸ்எல்லா எஸ்எல் இல்லையா ப்ரோ? புரியல சார். எஸ்எல்னா அதான் ஸ்டாப் லாஸ் ஆன் கேக்கிங்களா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா? ஹிட் ஆகலை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ப்ரீவியஸ் லோக்கு கீழே வைங்க மோஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஓகேங்களா? இங்கே ஹிட் ஆகாமல் போகிறான். ஆனால் நமக்கு சோச் இல்லை, பை கிடையாது இந்த இடத்துல. அப்படி பை இல்லைனாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த லோவை அடிச்சுட்டு இங்கே ஹிட் ஆகாமல் போயிருக்கான். அதனால தான் எப்பயுமே இப்படி கீழே வைங்க. ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் சேஃபஸ்ட்டான ஒரு எஸ்எல். எஸ்எல் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி. இப்போது இந்த ஹையை எடுத்தா நம்ம வந்து இப்போ இந்த அதுல வந்து செல் சைடு லிக்விடிட்டி நல்லா இருக்குல்ல சார்? ஒரு நல்ல மல்டிபிள் ஸ்விங்லாம் இருக்குது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளை தானே நம்ம டார்கெட் பண்ணுவோம். இது சொல்கிறீங்களா? நீங்க அதுல மேல ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கீங்கல்ல? இதுவா? ஓகே. அது வந்து நல்ல லிக்விடிட்டி இருக்குல்ல சார் அதுக்கு மேல எல்லாம்? இப்போ வந்து அது வந்து அதுக்கு மேல வந்து லிக்விடிட்டி இருக்கும் இல்லையா? சில பை சைடு லிக்விடிட்டி. ஆமாம் ப்ரோ. அப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ப்ரோ. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல பை பார்க்கமா? ஆமாம், பையில் போயிட்டு இருக்கு மார்க்கெட். இந்த சப்ளைக்கு போயிட்டு இருக்கான். அதனால தான் இந்த 15 மினிட்ஸ் நான் கொடுத்துருந்தேன், இதில் பை போங்க அப்படின்ட்டு. இந்த பை இந்த டிமாண்டுக்கு வராமல் இருந்தான். இந்த இடத்துல இங்கே இருந்தான், இந்த இடத்துல இருந்துச்சு மார்க்கெட். அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த டிமாண்டுக்கு வர்ற வரைக்கும் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து செல் பண்ணலாம். அந்த சப்ளை தான் இங்கே கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அடிச்சிட்டான். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிடுச்சு மார்க்கெட். இதை புரியுதா? அப்போ இது மிட்டிகேட் பண்ணிடுச்சுன்னா இதை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. பை பார்க்கணுமா? பை வந்து பார்க்கணும். இது வந்து 1 ஹவர். இப்போது இந்த பிஓஎஸ்ன்றது ஒரு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை அடிச்சுட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? லிக்விடிட்டியை அடிச்சிட்டான். ஆனால் லிக்விடிட்டியை அடிச்சிட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஃப்ளிப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஃப்ளிப் பண்ணி தானே அடிச்சிருக்கான். புரியுதுங்களா? அந்த சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அதோட கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மிட்டிகேட் பண்ணியிருக்கான் எல்லாமே இது பண்ணிவிட்டு அதோட கன்ஃபர்மேஷனுக்கு இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல வந்து நமக்கு மேலே வந்து எடுத்திருக்கு, இது எடுத்திருக்கு, இது எடுத்திருக்கு. அதனால நமக்கு இந்த சப்ளையில் வந்தால் நம்ம செல் வந்து பண்ணலாம் இந்த டிமாண்ட் வரைக்கும் அப்படின்னு பண்ணோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கீழே போயிட்டான். ஓகேங்களா? சப்ளைன்றது ஒரு கவுண்டர். இந்த டிமாண்டு வர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் தான் அந்த சப்ளை எடுத்தோம். டிமாண்டுக்கே வந்துட்டான். அப்போது சப்ளைஸ் யூஸ் ஆகாது. ஆனால் இந்த சப்ளை இன்னொரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா,
மார்க்கெட் வந்து இங்கே சோச் வந்து கொடுக்குறான்னு வச்சுங்களேன். சோச் கொடுத்துட்டு இந்த ரீட்ரேஸ் சப்ளைலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போவோம். ஓகேங்களா? அப்போது ஓகே இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை அப்படின்னா இது ஃப்ளிப் ஆகும். இப்படி ஃப்ளிப் ஆகும். அந்த ஃப்ளிப்பில் இருந்து நம்ம பை வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி. அது எப்படின்னா இப்படி இப்போ மார்க்கெட் வந்து இப்படி வருது. சோச் பண்ணிட்டான். சப்ளை மிட்டிகேட் பண்ணலை. இப்படி வரான். டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துறான். நீங்கள் டிமாண்டில் பை போகலை. இந்த இடத்துல ஃப்ளிப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் எடுத்துலாம். ஏன்னா இங்கே டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்தால் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வராது. ஏன்னா கண்ட்ரோல்டு. அப்போது ஃப்ளிப்பில் என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் மேலே போகும். இப்போது ஃப்ளிப்பில் கண்ட்ரோல் சரி இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்தே வருதுன்னு வச்சுக்கலாம். இங்கே டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். இந்த டிமாண்டில் நீங்கள் பை போகலை, விட்டுட்டீங்க. இங்கே போயிட்டு உங்களுக்கு இப்படி பிரேக் பண்ணுறான் அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே ஃப்ளிப்பு கிரியேட் ஆகுமா? ஆமா இங்கேயும் கூட கிரியேட் ஆகும். நீங்கள் அடுத்த என்ட்ரியை இப்படி ட்ரை பண்ணலாம். இங்கே இன்ஸ்டண்ட்டாகவே எடுத்துரும் மேக்ஸிமம். இப்படி ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஸ்டேட்டு உங்களுக்கு சப்ளைஸ் இல்லை. இங்கே வரான். சோச் வந்து இப்போது ஒரு இன்டிஸ்மெண்ட்லாம் க்ரியேட் ஆகுது. சோச் வந்து கொடுக்குறான். டிமாண்ட் இருக்குது. டிமாண்டில் நீங்கள் பை எடுக்கலை. இப்படி மேலே போயிட்டான். இங்கே டிமாண்ட் இருக்குது. இதில் பை போட்டிங்கன்னு வைங்களேன், இப்படி அடிச்சுட்டு இப்படி போகலாம். ஆனால் ஃப்ளிப்பாக இருந்தால் அதை அடிக்க மாட்டான். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இப்போ கீழே நீங்க போட்டிருக்கீங்கல்ல ஒரு டிமாண்ட், அது வந்து இப்போ வேலிடா இருக்கா எப்படி? இதுவா? அதுலயே நீங்க பை பார்ப்பீங்க தானே இந்த மார்க்கெட் வந்துச்சுன்னா? இப்போ இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான் ப்ரோ. இங்கே நமக்கு இங்கே ஓகே சோச் கொடுக்கணும். இந்த இடத்துல இன்னும் கொடுக்கல. ஓகே கொடுத்தா இப்போ நேராக மார்க்கெட் மேலே போகிறான். கொடுத்தான்னு வைங்களேன், இங்கே கொடுத்துட்டானா மார்க்கெட் இப்படி வந்து இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணால் கீழே போயிடுவான். ஏன் கீழே போயிடுவான்னு நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நமக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இதா இருக்குது, லிக்விடிட்டி இல்லாம இருக்குது, அதனாலயா? இது ஃபுல்லாகவே அப்படியே லிக்விடிட்டியாக இருக்கும். கீழே இருந்து இப்படியே போகிறான் பாருங்க, லிக்விடிட்டியாக இருக்கும். அப்போது இந்த ஒரு பவர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சப்ளைல இருந்தே கீழே போயிடுவான். ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அவைலபிளாக இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால இப்போ மார்க்கெட் வந்து இப்படி வரான்னு வச்சுங்க. இப்படி வந்துட்டு லிக்விடிட்டியை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் போகிறான்னா இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த மூமெண்ட் பார்த்தாலே தெரியுது அப்படியே மேலே போவான்ட்டு எனக்கு தோணுது. இது வந்து லிக்விடிட்டி தான் ப்ரோ இருக்க போகுது. எகைன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி இருக்குது, நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்படி கூட ஆகலாம், இப்படியே கூட வந்துடலாம். இப்படி வந்தாலும் சரி நம்ம என்ட்ரி போக போகிறது கிடையாது. ஏன்னா சோச் இல்லை. நேராக சோச்சுக்கு போனாலும் சரி நம்ம என்ட்ரி போக போகிறது கிடையாது. ஏன்னா இதில் ஃபுல்லாக லிக்விடிட்டி மூமெண்ட்டாக இருக்குன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஏன்னா இந்த லோ கண்டிப்பாக ஹண்ட் ஆயிரும். இந்த லோ நம்ம டிமாண்ட் வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணலாம். இதுலேயும் இன்ட்ராடே பண்ணலாம். மார்க்கெட் வந்து இன்னும் வந்து நமக்கு மூவ் ஆகலை. மூவ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ரீட் பண்ணணும் ப்ரோ, அவ்வளோதான். சரி, அடுத்தது இது சோச் கொடுத்துட்டு இது டிமாண்டுக்கு வருவான். ஏன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்டு. ஓகேங்களா? இங்கே வந்துட்டானா பை ஆவான். இன்னும் வரவே இல்லை. அப்போது நம்ம டெய்லியும் ஒரே சோச்சாக தான் இருக்குது. 4 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா சோச்சாக தான் இருக்குது. சோச் கொடுத்தானா கீழே வருவான். நம்ம செல் பண்ணலாம் மேலே இருந்து. இதில் வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளைலேருந்து செல் இருக்குது, வரணும் மார்க்கெட். இப்போ ஒரு டிமாண்டில் மார்க்கெட் வந்து இருக்கான். வீக்லியோட டிமாண்டில் இருக்கான். இங்கேருந்து நம்ம பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணி செல் தான் வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை வந்து கண்ட்ரோல்டு. டோட்டலாக செல் தான் வந்து போக போகுது மார்க்கெட். ஓகேங்களா? மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை கண்ட்ரோல், அதோட கன்ஃபர்மேஷன் வீக்லியோட சப்ளை எக்ஸ்ட்ரீம் சப்ளை இங்கே இருக்குது. வீக்லியோட எக்ஸ்ட்ரீம் சப்ளை இங்கே இருக்குது. அதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே தான் போயிட்டுருக்கான். நல்ல ரெக்கவர் வந்து இருக்குது. சோச்செல்லாம் பண்ணிட்டான். ஓகேங்களா?
வீக்லியோட மிட்டிகேஷன், அதோட கன்ஃபர்மேஷன் 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் இருக்கக்கூடியது 2 மூணே சப்ளை இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதில் இது ஃப்ளிப்பு. இது நமக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதுவும் ஒர்க் ஆகும், இதுவும் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ஃப்ளிப்பில் வந்து மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே சார். இது வந்து யூரோ ஜேபிஒய் பேசிட்டோமா அது? இது வந்து சப்ளைஸ்லேருந்து செல் இருக்குது. 2 சப்ளைலேருந்து. ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் ஆகும். இதெல்லாம் மார்னிங் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, பார்த்துக்குங்க. இதெல்லாம் பெரிய ரொம்ப நேரம் வரும். இப்போயே 2 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள், இது எஸ்டர்டே அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வருவான்னு சொல்லியிருந்தேன். வீக்லியோட இந்த டிமாண்டு. ஏன்னா வீக்லியில் இது பிஓஎஸ் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வரான். எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டான். இப்போது எக்ஸ்ட்ரீமுக்கு இன்னும் வரல, வந்துட்டுருக்கான். அதனால் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுவான் அப்படின்ட்டு 4 ஹவரில் நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்காக நம்ம எங்கேருந்து செல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, இந்த டிமாண்ட் பிரேக் ஆனதுலேருந்தே நம்ம செல் பண்ணிட்டு வரோம். ஏன்னா டிசிஷனல் டிமாண்டு. அதுலேருந்து செல் பண்ணிகிட்டே வரோம். பட் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஒரு இடத்துல மட்டும் என்ட்ரி கிடச்சிது, அதுக்கப்புறம் என்ட்ரி கிடைக்கல. ஸோ இந்த சப்ளைலேருந்து செல்லுன்னு சொன்னேன். இன்றைக்கி மார்னிங் வந்து மேலே அடிச்சுட்டு கீழே வரோம். 4 ஹவர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா, ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஆனால் 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ நமக்கு சப்ளைஸ் இங்கே இருக்குது. ஒரே ஒரு சப்ளை இருக்குது. இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட். வந்தால் இங்கே இப்படி வந்தானா இங்கேருந்து இங்கே செல் ஆகும். இங்கே அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லியோட டிமாண்டுக்கு போவான். ஓகேங்களா. இல்லைனா மார்க்கெட் அப்படியே இப்படி வரான்னு வச்சுங்களேன், வீக்லி டிமாண்டை தொட்டுட்டானா அவ்வளோதான். இது அப்படியே மேலே இருக்கிறது எல்லாமே எரேஸ் பண்ணிவிட்டு பைக்கு தான் ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. இதிலேருந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, யூரோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டு கிட்ட வந்துட்டான். இன்னும் மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போ மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ் நம்ம வந்து போயிடலாம். இப்போது டெய்லியில் டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். 4 ஹவர் வந்து போகிறோம். இப்போ 4 ஹவரில் நமக்கு இது மிட்டிகேட் பண்ணனால கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். அப்போது மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இல்லை. இவ்வளோ தூரம் போயிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சோர்ச் வந்து பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட் இப்படி கீழே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இவ்வளோ தூரம் போயிட்டு எகெயின் கீழே வந்துட்டு இப்படி போகிறதுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. இப்படி வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து இந்த மாதிரி எடுக்க மாட்டான். ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் ஆகணும். இதுதான் வந்து நம்ம இப்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம 15 மினிட்ஸ் வந்து போகலாம். நமக்கு இதுக்கு உள்ளேயே ஒரு இப்படி கன்ஃபர்மேஷன் வந்து பில்ட் ஆயிரும். கரெக்டாக. அப்போது நம்ம இங்கேருந்து பை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கீழே ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போ இந்த கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ லண்டன் வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போ லண்டன் வந்துட்டான். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணான் அப்படின்னா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்டர்டே வந்து ஜேபிஓயில் ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணியிருக்கான்றது பார்க்கலாம். இதில் ஒரு என்ட்ரி வந்து நைட்டு போயிருக்கேன். இது எப்படி போயிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இதில் எஸ்டர்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன், இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து ஹண்ட் பண்ணிடுவான். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய லோ வந்து கண்டிப்பாக ஹண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு இங்கே சோர்ச் வந்து இந்த இடத்துல பண்ணிட்டான் அப்படின்னா, அதாவது இந்த சோர்ச் வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பண்ணுறான் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைல இருந்து நமக்கு செல் வந்து கிடைக்கும். இந்த சப்ளைல இருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. என்ன பண்ணுறான், இங்கே மிட்டிகேட் பண்ணுறான் இந்த இடத்துல. ஸோ 5 மினிட்.
ஓகே. ஏன்னா இப்போ டிமாண்ட் வந்து நமக்கு இங்கே மிட்டிகேஷன். ஸோ நம்ம 5 மினிட்டுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டோம். 5 மினிட்டோட கன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம், உங்களுக்கு புரியும். சரி, இப்போ மார்க்கெட் வந்து இது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ சொல்லுங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? நான் இந்த என்ட்ரி வந்து எடுத்தது வந்து இருந்து நீங்க எஸ்டர்டே கேட்டிருந்தீங்களா கேட் இதெல்லாம், அது வந்து இதுலயே வந்து பார்த்துடலாம். சொல்லுங்க ப்ரோ. அப் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா? இருங்க ப்ரோ, நம்ம கேட்டில் இருந்து வரலாம். என்ன பண்ணட்டும்? இப்போ 4 ஹவரில் இருக்கேன். எந்த டைம் ஃப்ரேம் போகலாம் ப்ரோ? ஹையர் டைம் டெய்லி வீக்லி டெய்லி ஆர் எந்த டைம் ஃப்ரேம் ரெஸ்பெக்ட் பண்றானோ அந்த டைம் ஃப்ரேம். இப்போ வீக்லிக்கு போகிறோம். வீக்லியில் சோர்ஸ் பண்ணியிருக்கான், பையில் இருக்கான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 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 பேரோட சென்டிமெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் டெய்லியிலேருந்து வரீங்க, வீக்லியிலேருந்து வரீங்க 1 மினிட்டுக்கு, வீக்லியிலேருந்து வரீங்க அப்படின்னா தான் அந்த என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 1 மினிட்ல என்ட்ரி போகிறதுக்காக நம்ம அவ்வளோ தூரத்தில் இருந்து வரணுமா, அவ்வளோ டைம் ஃப்ரேம்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வரணுமா அப்படின்னா, நம்ம இதில் மணி மேக் பண்ணணும்னா இப்படிலாம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ வீக்லியில் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு சோர்ஸ் பண்ணி பையில் இருக்கான். அப்போது சோர்ஸ் பண்ணி இந்த இடத்துல பையில் இருக்கான்றப்போ, இங்கே சோர்ஸ் பண்ணி பையில் போயிட்டுருக்கான். அப்போது சோர்ஸ் பண்ணதுக்கு அடுத்த மூமெண்ட் என்ன ப்ரோ சொல்லுங்கள்? ரீட்ரேஸ்மெண்ட். சோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூமெண்ட் சோர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இந்த ஹை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூமெண்ட், மார்க்கெட் கீழே இருந்து ஹை எடுக்கணும், அதுக்காக கீழே இருந்து மேலே போவான். அப்போது சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கணும். இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு லிக்விடிட்டி தானே, புரியுதா? இது என்டையர்லி ஒரு லிக்விடிட்டி. அப்போது இது வந்து இந்த லோ வந்து ஹண்ட் ஆகும், ஹண்ட் ஆயிரும் அப்படின்னு தெரியும். இந்த லோ ஹண்ட் பண்ணிட்டு கீழே டிமாண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, கீழே டிமாண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த லோவையும் எடுத்துருவான், இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 லோவையுமே எடுத்துருவான். ஓகேங்களா? இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படியே கீழே வந்து இந்த லோவை எடுக்க சான்ஸ் இருக்குது, பை த லிக்விடிட்டி. ஓகேங்களா? லிக்விடிட்டினால நமக்கு தெரியுது. ஸோ இந்த லோவை எடுக்க சான்ஸ் இருக்குது. அப்போது நம்ம மேலே இருந்து ஒரு கவுண்டர் வந்து செல் பண்ணலாமா? கவுண்டர் செல் பண்ணலாம். சரி, இப்போ கவுண்டருக்கு நான் என்ன பண்ணட்டும் ப்ரோ? சப்ளை பார்க்கணும். வீக்லி போகிறோம். வீக்லியில் ஏதாவது சப்ளை மிட்டிகேட் பண்ணுதான்னு பார்ப்போமா? இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் ஒரு சப்ளை தான். அடுத்தது இது ரெண்டுத்தில் இப்போ மிட்டிகேட் பண்ணியிருக்கானா? இங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் இந்த இடத்துல மெஸ்ஸியாக இருக்குது. ஓகே, இப்போ டெய்லி வந்து போகிறோம், மிட்டிகேட் பண்ணிட்டான், டெய்லி வந்து போகிறோம். டெய்லி இப்படி பார்க்குறோம். டெய்லியோட ட்ரெண்ட் என்ன இருக்குது ப்ரோ சொல்லுங்கள்? செல்லில் இருக்கா, பையில் இருக்கா? செல்லில் இருக்கு. இது வந்து நமக்கு ஹண்ட். ஓகேங்களா? இந்த ஹண்ட்டு இது வந்து சோச்சு. இது எங்கே நடக்குது? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளையில் நடக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, நமக்கு இந்த இடத்துல சோச் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் ஆகுது. இப்போது இந்த சோச்சுக்கு நமக்கு சப்ளை எங்கே இருக்குது? இங்கே மேலே இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது எரேஸ் பண்ணிடலாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு மார்க்கெட் வந்து மேலே போகணும், இந்த இடத்துல இருந்து மிட்டிகேட் பண்ணி கீழே வரணும். இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா? இல்லை, இது மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி.
மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போ மார்க்கெட் மேலே போக சான்ஸ் வந்து இருக்குது. அதாவது இது மிட்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கீழேன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கான். அப்போ நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சப்ளையை பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துட்டான், எகெயின் மேலே போகணும், நம்ம இங்கே ஒரு கவுண்டர் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணோம். அதுக்கு 4 ஹவர் வந்து போனோம். ஓகேங்களா? 4 ஹவர் போய் பார்த்தோம். இந்த 4 ஹவரில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்டில் நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். அடுத்து இந்த டிமாண்டில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 ட்ரேடு நமக்கு கிடைக்கல, பட் ஒரு எஸ்எல் நமக்கு சம்வேர். அதையும் வந்து பார்த்துருவோம். சோச்சு இல்லை, நமக்கு இங்கே எஸ்எல் வந்து ஹிட் ஆகலை. இந்த இடத்துல எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? சரி, இப்போது 4 ஹவர் வந்துட்டோம். இந்த டிமாண்டில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட்ஸ் வந்து நான் எதுக்கு வந்து எடுத்தேன் சொல்லுங்கள்? சோர்ச் பண்ண பிறகு ஒரு அன்மிட்டிகேட்டடாக இருக்குது. இது வந்து பிஓஎஸ் பண்ணியிருக்கு, பிஓஎஸ் இது வந்து நமக்கு ஹண்ட் பண்ணியிருக்கு, ஒரு பிஓஎஸும் பண்ணியிருக்கு. பிஓஎஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே சோர்ச் வந்து பண்ணியிருக்கு. ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. நான் எதுக்கு இந்த டிமாண்ட் எடுத்தேன்? ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. ஏன்னா கவுண்டர் வந்து பண்ண போகிறோம், ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு வேணும். புரியுதா நான் சொல்கிறது? அண்டர்ஸ்டாண்டா? நம்ம கிளாஸில் பார்த்தது தானே, ஒரு சப்போர்ட் வந்து வேணும் அட் த சேம் டைம் ஃப்ரேமில், ரைட்டா? ஸோ அதுக்கு இந்த 2 டிமாண்டை வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு டிமாண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து எந்த ஒரு சினாரியோவும் கொடுக்காம நமக்கு இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணிட்டான், நம்ம என்ட்ரி வந்து போகலை. இந்த டிமாண்டில் நமக்கு என்ன பண்ணுறான், மிட்டிகேட் வந்து பண்ணுறான். 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுவோம். 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். இங்கே 15 மினிட்ஸில் என்ன பண்ணுறான், 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்துருக்கு. ஸோ அப்போ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ஸில் என்ன பண்ணுறான், இது பிஓஎஸ் பண்ணியிருக்கான், இங்கே சோர்ச் பண்ணியிருக்கான், இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரியில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். பிரேக் ஈவன் கொடுத்துட்டு அங்கேருந்து செல் ஆகிறான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அடுத்த ஹையின்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். இது வந்து ஒரு லாஸ்ட் மந்த்து, அதுக்கு முன்னாடி மந்த்து நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சோர்ச் நம்ம பிளான் பண்ணோம். சோர்ச் வந்து பண்ணுறான். இது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது, அதனால நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிளாஸில், வேற ஒருத்தங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த சோர்ச்சுக்கு நமக்கு இங்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஃப்ளிப்பு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டான். நம்ம இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி போகலை. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலை. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிட்டான். மேலே போனதுக்கப்புறமா இங்கே வந்து மேலே போயிட்டான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிட்டு இதை வந்து நம்ம சோச்சா வந்து எடுத்தோம். ஓகேங்களா? இங்கே வந்து மார்க்கெட் வந்து இதில் மிட்டிகேட் பண்ணுறான். இதில் நம்ம ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோமா, ஞாபகம் இருக்கா? அதான் இந்த டிமாண்டு வந்து இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். பட் இல்லை உங்களுக்கு இல்லை, நம்ம டிஸ்கார்டில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டான். போனதுக்கப்புறமா நமக்கு இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீஃபைன்மெண்ட் 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டில் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? அதனால நமக்கு எகெயின் ரீபொசிஷன் வரும். அதே 15 மினிட்ஸில் இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்து மார்க்கெட் வேகமாக மேலே போயிருக்கான். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இந்த டிமாண்டுக்கு வரல, அடுத்தடுத்த டிமாண்டு கொடுத்து மார்க்கெட் வந்து மேலேயே வந்து போயிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேலேயே வந்து போயிட்டான். இப்போ எகெயின் 4 ஹவருக்கு வருவோம். இப்போ எகெயின் 4 ஹவருக்கு வந்தாச்சு. மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை வந்து கண்ட்ரோல் எடுத்து நமக்கு ஒரு என்ட்ரி வந்து நம்ம போடலை, இன்னொரு என்ட்ரியில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். இப்போ சப்ளை ஏதாவது மிட்டிகேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணல. சப்ளை மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் இந்த என்ட்ரின்றது கவுண்டர் தானே, பையில் தானே இருக்கும். மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்கும். புரியுதா? இல்லை ஏதோ குழப்பற மாதிரி இருக்கா?
புரியுது. மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்கும், ரைட்டா? சரி, இப்போது இந்த டிமாண்டை நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ், இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ். இதில் லிக்விடிட்டி எங்கே இருக்குது ப்ரோ சொல்லுங்கள், 2 பிஓஎஸுக்கும்? கீழே அந்த டபுள் பாட்டம் மாதிரி. இந்த 2 லோவுமே ஒரு லிக்விடிட்டி தான். ஏன்னா இந்த பிஓஎஸுக்கு நமக்கு இப்போது இதில் ஒரு 1 ஹவரில் போய் பார்க்கலாம். 1 ஹவரில் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது, இதுக்கும் லிக்விடிட்டி இல்லை. 15 மினிட்ஸில் டிமாண்ட் வந்து இருக்குது, இதுக்கும் லிக்விடிட்டி ப்ராப்பராக இல்லை. இங்கேருந்து ரேலியாகவே போயிருக்கான் இப்படி. அண்டர்ஸ்டாண்டா, புரியுதா? புரியுது. அப்போது இது ரெண்டுமே நமக்கு லிக்விடிட்டி. அதனால தான் இந்த லோவை அடிச்சுட்டு இங்கேருந்து பை ஆவான் அப்படின்ட்டு நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டான் லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஆனால் சோச்சு அதுக்கு முன்னாடி 1 ஹவரில் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு கொடுத்துருக்கான் அப்படின்னு எஸ்டர்டே சொன்னானா? ஆமாம். இங்கே வந்து ஒரு ஃப்ளிப் இருக்குது, மேலே ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு மேலேயும் ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துட்டான், ஃப்ளிப்பு வந்து எடுத்துட்டான், எடுத்துகிட்டு கீழே போயிட்டான். இந்த ஃப்ளிப்பு எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதோட கன்ஃபர்மேஷன் தான் நம்ம எஸ்டர்டே வந்து பேசிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளை வந்து, அதாவது 5 மினிட், இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளை வந்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் கீழே வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த டிமாண்டு வந்து நமக்கு இங்கே சப்ளை வந்து கண்ட்ரோல், அதில் இந்த டிமாண்டு வர்றதுக்கு முன்னாடி சப்ளையில் இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன், எஸ்டர்டேவும் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வராமல் டக்குன்னு வந்து இங்கே வந்து தொட்டுட்டான், இதை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? இதை மிட்டிகேட் பண்ணதுனால நமக்கு இப்போது இங்கே இருக்கக்கூடிய, இதை மிட்டிகேட் பண்ணனால இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிடுவான். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து இந்த சப்ளைக்காக மேலே போயிட்டுருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்டரில் கீழே இருந்து பை எடுத்துகிட்டு வரோம் இப்படி. ஓகேங்களா? ஸோ அந்த பை இங்கே வந்து இருக்குது, இந்த டிமாண்டில் இங்கே வந்தால் பை பண்ண போகிறோம். மார்க்கெட் இங்கே வந்து தொட்டுட்டான், இதை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் லோ டைம் ஃப்ரேம் 5 மினிட்டுக்கு போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணலை, இங்கே ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணல, பட் 5 மினிட்டாக மிட்டிகேட், சரி அந்த 15 மினிட்ஸாக மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம 5 மினிட்ல தானே கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அப்போது 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இங்கே சோச் வந்து இந்த இடத்துல கொடுக்குறான், கரெக்டாக பாருங்கள், இங்கே தான் கொடுக்குறான் சோச். மறுபடியும் இதை சொல்கிறேன், இதோட ஹை வந்து மேலே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து செட் பண்ணுறேன், ஹை வந்து பாருங்கள் 539 லாஸ்ட்டு. ஓகேங்களா? 0.539, இதோட ஹை 0.539 தான். இங்கே சோச் ஆகலை, அதே ப்ரைஸுக்கு வந்திருக்கான். ஒரு பாயிண்ட்டாவது மேலே போனால் தான் சோச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் ஆகிறான். நான் எஸ்டர்டே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இப்படியே நேராக மேலே போயிட்டுருக்கான், அப்படியே நேராகவே போய் சோச் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த லோ வந்து ஹண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? இந்த லோ வந்து கண்டிப்பாக ஹண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த லோவை ஹண்ட் பண்ணுன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேனா எஸ்டர்டே? ஆனால் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுக்கல மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? 1 மினிட்டுக்கு போகிறோம், நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கல, அப்படியே பிரேக் ஆகிறான், இதை எடுத்துடலாம். இங்கே நமக்கு எந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, பிரேக் ஆகலை, இதை எடுத்துடலாம். புரியுதா? 2 சப்ளையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டா? தெரியுதா? கன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துருக்கா நீங்களே பாருங்கள். கொடுத்துருக்கா? இல்லை ப்ரோ, 2 இடத்துலையுமே கொடுக்கல. அப்போது 2 இடத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக லிக்விடிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல இது லிக்விடிட்டின்றது உங்களுக்கு தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுது. அப்போது இந்த லோ வந்து ஹண்ட் பண்ணும், இந்த லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா. இப்போது இங்கே வந்து சோச் வந்து இருக்குது ப்ரோ, இந்த சோச்சு நடந்துருச்சு, அடுத்த மூமெண்ட் என்ன? ரீட்ரேஸ்மெண்ட்
ரீட்ரேஸ்மெண்ட் ஆனா இது எந்த டிமாண்ட்லயாவது கண்ட்ரோல் எடுக்குமா? ஏதாவது ஒரு டிமாண்ட்ல? கண்ட்ரோல் அது எந்த இன்டியூஸ்மெண்ட்டுமே எதுவுமே இல்ல. அப்போ ஃபுல்லாவே டிமாண்ட் வந்து கண்ட்ரோல் எடுக்காது. இதுதான் வந்து இந்த லோ தான் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. இப்போ இந்த லோ தான் நமக்கு என்டையர் லிக்விடிட்டி. இந்த லோ. அப்போ ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா அப்படியே கீழ போய் விழுந்துருவான். புரியுதா? இப்படி வந்து பிஓஎஸ் இருக்கு ப்ரோ. டிமாண்ட் இருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டே இல்ல அப்படின்னா, அப்படியே கீழ போயிருவான் தானே? ஓ இந்த லோவ அடிக்கணும்ல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட்ட எப்படி நான் ரீட் பண்றேன் பாருங்க. ஆக்சுவலா டிபி வந்து நான் இங்க செட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் ரீட் பண்ணியிருக்கேன். சோச் வந்து பண்ணிட்டான். கண்டிப்பா அந்த லோ எடுத்துரும். அப்ப லோ எடுக்க போகுது. மேல இருந்து கீழ வந்து லோ எடுக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப மேல இருந்து ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து போடலாமா? செல் பண்ணலாமா? ஒரு இன்ட்ராடே பண்ணலாமா? அப்போ அதுக்கு சப்போர்ட்டா இங்க 2 சப்ளை வந்து எடுத்தோம். அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஓகேங்களா? 2 சப்போர்ட் வந்து எடுத்தோம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த சப்ளை வந்து இங்க ஒரு சப்ளை இருக்கு. இத வந்து எடுக்கிறேன். ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறேன். எஸ்டர்டே நைட் வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட் எடுத்திருந்தேன். 1 மினிட் வந்து போனேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த சப்ளைன்றது ஃபிளிப்பு. இந்த சப்ளைன்றது ஃபிளிப்பு. 1 ஹவர்ல இது ஃபிளிப்பு. மார்க்கெட் ஃபிளிப்பில் வந்துட்டு கீழே விழுந்துட்டான். இவ்வளோ தூரம் கீழே விழுந்துட்டு டிமாண்டே வந்து போயிட்டான். ஓகேங்களா? டிமாண்டுக்கே போயிட்டான். அப்போது இந்த ஃபிளிப்பில் கண்ட்ரோல் எடுத்துட்டான். மறுபடியும் இந்த ஃபிளிப்பு வந்தால் இது ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஏன்னா கண்ட்ரோல் எடுத்துட்டு கீழே போயிட்டான். இது ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுறான்? இந்த சப்ளைக்கு வரான். சப்ளைக்கு வந்துட்டு இதில் மிட்டிகேட் பண்ணுறான். 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஒன் மினிட்ல என்ன பண்ணியிருக்கான்? ஸோ இது வந்து பிஒய்ஸா, இது வந்து சோச். மார்க்கெட் இங்கே வரான். சோச் பண்ணலை. இது சோச்சு கன்ஃபர்மேஷன். சோச் பண்ணல. நேராக மார்க்கெட் வந்து மேலே போகிறான். எங்கே பிரேக் பண்ணுறான்? இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணிட்டான். புரியுதா? இதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். ஃப்ளிப்பில் வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல்னால் ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? இது ஃபெயிலியர். அப்போ இதை விட்டாச்சு. இப்போ இந்த சப்ளை மார்க்கெட் உள்ளே வந்துட்டான். மறுபடியும் இந்த சப்ளை என்ன டைம் ஃப்ரேம்ன்றதை பார்க்கணும். இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இது சப்ளை வந்து 1 ஹவரில் எடுக்கணும் அப்படின்ட்டு. 1 ஹவர் மிட்டிகேட். 1 ஹவர்லேருந்து 5 மினிட் போகிறோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 5 மினிட்ல வந்து பாருங்கள். இது எந்த மாதிரியான ஒரு ரீஃபண்ட்மெண்ட் சொல்லுங்கள். ரீஃபண்ட்மெண்ட் வந்து வேலிடாக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா நம்ம ஆர்டர் பிளாக் வந்து இருக்கா அந்த இடத்துல? நம்மளோட ரூல் படி எல்லாமே இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த விக்கை கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ட்ரி போகலாம். பட் கன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இங்கே கூட ஒன்று இருக்குது. இதுலேயும் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் வரான். வந்துட்டு இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணுறான். இங்கே மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் என்ன டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கலாம் ப்ரோ? 1 மினிட். 1 மினிட்ல நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். அப்போது 1 மினிட்ல எக்ஸ்ட்ரீமில் டைரக்ட் என்ட்ரி. நம்ம எல்லா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். மறுபடியும் போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் வந்து பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட்ல அந்த சப்ளை எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா டைம் ஃப்ரேம் போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது பெட்டர். 5 மினிட்ல இந்த சப்ளை இப்படி இருக்குது. 5 மினிட்லேயும் ஒரு சப்ளைவாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக 1 மினிட் போனோம். 1 மினிட்லேயும் சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 1 மினிட் சப்ளை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் சப்ளை வந்து இருக்குது. இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? இங்கே மிட்டிகேட் பண்ண உடனே இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இதில் டைரக்ட் என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நைட் வந்து போட்டிருந்தேன். இது நம்ம டிஸ்கார்டில் வந்து கொடுக்கல. ஏன்னா இது ஓவராலாக ஒரு கவுண்டருக்கே வந்து ஒரு கவுண்டர் வந்து பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து சப்ளைக்காக
மார்க்கெட் கீழ இருந்து மேல போயிட்டுருக்கான். ஹையர் டைம் ஃப்ரேம்ல 4 ஹவர்ல. இந்த சப்ளைக்காக போறான். அதனால நம்ம கீழ இருந்து ஒரு கவுண்டர் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அந்த கவுண்டர்லயும் ஒரு மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஃபெயில் ஆகும். இந்த லோ வந்து எடுக்கும் அப்படின்ட்டு அந்த கவுண்டர்லயே ஒரு செல் வந்து கவுண்டர் தான் போட்டுட்டு இருக்கோம். புரியுதா? இந்த டிமாண்டே ஒரு கவுண்டர். மார்க்கெட் மேல இருந்து இந்த லோக்கு வருவான் அப்படின்ட்டு இங்க ஒரு செல் பண்றோம். இதுவே வந்து கவுண்டர் தான். ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அண்டர்ஸ்டாண்டா? புரியுதா? புரியுது சார். அப்போ இந்த என்ட்ரி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. எல்லாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அது இல்லாம ரிஸ்க் வேற. ஓகேங்களா? அதனால இந்த என்ட்ரி வந்து நான் கொடுக்கல. இப்போ என்ன பண்றான்? 1 மினிட்ல நமக்கு 2 சப்ளை வந்து கொடுக்குறான். ஸோ இங்க ஒரு சப்ளை, இதுல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்றான்? இதை பிரேக் பண்றான். இதை வந்து பிரேக் பண்றான். பிரேக் பண்ணோன்னே சப்ளை பார்த்தேன். இதுல ஒரு ஹிடன் சப்ளை வந்து இருக்கு இந்த இடத்துல. ஆனா இது வந்து ஒரு நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கா இருந்தா நல்லா இருக்கும். ஆர்டர் பிளாக் தான். பட் இது வந்து ஒரு ஹிடன் சப்ளைவா இருக்கு. நமக்கு ஒரு கேண்டலா இருந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை விட்டாச்சு. இந்த இடத்துல என்ன நடக்குது? இது வந்து நமக்கு பிவைஸா நம்ம என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஃப்ளிப்பு பார்க்கணுமா? ஆமா. ஃப்ளிப்பு இருக்கான்னு பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து ஃப்ளிப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல இங்கே விக்கு வந்து இருக்கா? நல்லா பாருங்க. இந்த விக்கு வந்து இருக்கா? ஆமா. இந்த விக்கை மட்டும் எடுத்துக்கலாம்னு வச்சுங்க. பெருசாக இப்படி நமக்கு கேண்டலாக இருக்கும்போது இது குட்டியாக போய் எடுக்கக்கூடாது நம்ம. ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அப்போது இந்த விக்கு வந்து நமக்கு மேலே விட்டுருக்கு. அப்போது கண்டிப்பாக இந்த விக்குக்கு மார்க்கெட் வரும். ரைட்டா? அப்போது இதில் ஒரு பாதியாவது நம்ம போடணும். இதில் இப்படி பாதியாவது நம்ம ட்ரேடு வந்து எடுக்கணும். ஓகேங்களா? புரியுதா? பாதியாவதுன்னா இங்கே ஓகே. இப்படி. ஏன்னா கண்டிப்பாக இந்த விக்குக்கு வந்துடுவான். அப்படின்றப்ப நமக்கு இங்கே வந்து மிட்டிகேட் ஆயிரும். இப்படி கூட கொஞ்சம் மேலே தூக்கி கூட போடலாம். இது நம்மளா பார்த்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான். ஓகேங்களா? அப்போ எஸ்எல் வந்து எங்கே வைக்கலாம் சொல்லுங்க ப்ரோ? ப்ரீவியஸ் ஹை சார், அந்த கேண்டிலோட ஹை. இங்கே வைக்கலாமா? இங்கே வந்து செட் பண்ணுறோம். இதுதான் வந்து எஸ்டர்டே ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். இந்த லோவில் செட் பண்ணியிருந்தேன் 1:24. பிரேக் ஈவன் சொல்லுங்க ப்ரோ. பண்ணலாமா பிரேக் ஈவன்? இல்லை, அந்த ஸ்ட்ரக்சர் உடைச்சிருக்கலாம் சார். பிரேக் ஈவன் பண்ணலாமா? கரெக்டா? ஆனால் இதில் நான் பிரேக் ஈவன் பண்ணும்போது என்ன ஆயிருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ 20ல் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸ்ப்ரெட் வேல்யூ 20ல் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? 20 பாயிண்ட்டு கொஞ்சம் மேலே இப்படி தூக்கி போட்டேன். இந்த மாதிரி. இது என்ன ஆயிடுச்சு? எனக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இதில் எனக்கு லாஸ் ஆச்சு. ஏன்னா மேலே தூக்கி போட்டிருக்கோம்ல. இதில் வந்து $34 வந்து எனக்கு லாஸ். நான் இப்போ இதே வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நான் பக்கத்தில் மென்ஷன் பண்ணுறேன். லாஸஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல $34 வந்து எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு டைரக்ட் என்ட்ரி இருக்குது அந்த எக்ஸ்ட்ரீமில். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமில் டைரக்ட் என்ட்ரி இருக்குது. இது டிசிஷனில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதில் இந்த இடத்துல ஒரு சப்ளை, இந்த இடத்துல ஒரு சப்ளை, இதை நான் எடுத்திருந்தேன். ஆனால் இது வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது சொல்லுங்கள் ப்ரோ? ரெண்டுமே ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது நீங்களே சொல்லுங்கள். உங்ககிட்ட இருந்தால் வரணும் ஆன்சர். 2 விஷயம் இருக்குது. 3 விஷயம் கூட இருக்குது. இண்டீஸ்மெண்ட் இல்லை, அதில் இண்டீஸ்மெண்ட் இல்லை. அப்போ நான் இங்கே வந்து செல் போயிருக்கேன்ல ப்ரோ. இது ஏன் செல் போயிருக்கேன்னு சொல்லுங்கள். ஃபிளிப் பண்ணபடியா டைரெக்ட் அதில் எடுத்து. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. இண்டீஸ்மெண்ட் இல்லை. இதில் நான் என்ட்ரி போனதுக்கு காரணம் ஃப்ளிப்பு. அப்போ இண்டீஸ்மெண்ட் இல்லை. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நைட் டைம் மார்க்கெட் 12:30 சம்திங். நைட் டைம் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வேணும். ஓகேங்களா? அப்போது இதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான்? இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணுறான். நமக்கு வந்து பிரேக் வந்து நடக்குது.
சரி. அப்போது இதில் வந்து நமக்கு ஃபெயிலியர் வந்து நடந்துருச்சு. பிரேக் ஈவன் வந்து $34 வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ட்ரி போகலை, இதுலேயும் நம்ம என்ட்ரி போகலை. இதில் ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து இருக்குது. இங்கே மேலே இதில் வந்து டைரக்ட் என்ட்ரி தான் வந்து போகணும். இதில் நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருச்சு $34. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம வந்து சிஸ்டம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட் வந்தால் இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த லோ அடிக்கும், இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கும். நமக்கு இந்த லோவே வந்து போதும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இதில் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரில. எனக்கு ஆக்சுவலாக ட்ரிகர் ஆன இடம் வந்து கொஞ்சம் கீழே ட்ரிகர் ஆகிருக்கு. ஏதோ ஸ்ப்ரெட் வேல்யூ அந்த மாதிரி நினைக்கிறேன். எப்படி ஏன் அந்த மாதிரி ட்ரிகர் ஆச்சுன்னு தெரில. எனக்கு வேல்யூ வந்து கீழே வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. இப்போ ரிஸ்க் வந்து எனக்கு அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? இங்கே ட்ரிகர் ஆனதுனால எஸ்எல் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்றனால ரிஸ்க் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து நமக்கு பிரேக் ஈவன் தான். நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பிரேக் ஈவனில் தான் இருக்குது. இப்போது டிபி கிட்ட வந்துட்டான். ஸோ இந்த லோ வந்து கண்டிப்பாக ஹண்ட் பண்ணிவிடுவான். இப்போ அரவுண்டு எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,635 வந்து அரவுண்டு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இது பாருங்கள், யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து இருக்குது. இது எஸ்டர்டே நம்ம பார்த்துருந்தோம்ல. இது ஃபெயிலும் ஆகலாம். ஏன் ஃபெயில் ஆகலாம் சொல்லுங்கள்? எஸ்டர்டே நம்ம இதில் என்ட்ரி வந்து இருக்குது. நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வரல மார்க்கெட் இன்னும். இது ஃபெயில் ஆகலாம். ஏன் ஃபெயில் ஆகலாம்? இது அந்த சப்ளை ஃபெயில் ஆகலாம்னு சொல்றீங்களா? இப்போ டிக்கெட் ஆயிருக்க சப்ளை. ஆமாம். இல்லை, இப்போ இங்கே கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணணும்னு சொன்ன சப்ளைவும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? என்ன ரீசன்? எஸ்டர்டேவே நம்ம கிளாஸில் பார்த்தோமே, 4 ஹவர் டெய்லியில் மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு போயிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீக்லியில் மார்க்கெட் சப்ளைக்கு போகிறான், டெய்லி போகிறோம். டெய்லியில் போய் பார்க்கும்போது நமக்கு சப்ளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு கீழே வந்து அடிச்சிருக்கான். இங்கே எஸ்எஸ்எல் ஹண்ட் ஆயிருக்கு. இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்த்தா இதில் கண்ட்ரோல் எடுக்கல. அப்போ நமக்கு எங்கே கண்ட்ரோல் எடுக்கணும்னா இங்கே தான் கண்ட்ரோல் எடுக்கணும். இங்கே அடித்ததுனால செல்லர் வந்து இங்கே வராங்க. அதனால இந்த ஃபோர்ஸுக்கு மார்க்கெட் இங்கே கண்ட்ரோல் எடுத்து இங்கே கீழே போயிட்டு இதுலேருந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகும். ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து எகைன் கீழே போகும் அப்படின்னு எஸ்டர்டே ஒரு பெரிய கான்செப்ட் பேசணும் பார்த்தீங்களா? இந்த இதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த லோவரில் 4 ஹவரில் போயிட்டு நம்ம சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். இது ஹைலி ரெஸ்பான்சிபிள் கிடையாது, ஆனால் இது சப்ளை இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம், 15 மினிட்ஸ் பார்த்தோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்றனால ஒர்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து மேலே போகிறதா தான் இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லிக்விடிட்டி வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஏன் இந்த லிக்விடிட்டி வரைக்கும் எடுக்கணும்? அப்படின்னா மேலே போகிறதுக்கான டிமாண்ட் அது கீழே. ஏன்னா இந்த என்டையர் ஸ்விங்கே ஒரு லிக்விடிட்டி. அப்போது இந்த சப்ளைவை யூஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டி அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்குதோ எடுக்கலையோ, நம்ம இதுலேருந்து சப்ளை எடுக்கிறோம், இந்த லிக்விடிட்டி வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த டிமாண்ட்லேருந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம வைக்கிறோம். இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? கீழே இருக்கக்கூடிய டெய்லியோட டிமாண்ட் வரைக்கும் நம்ம வைக்கிறோம். இதில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அகெயின் மேலே வந்து இப்படி வந்து ட்ரேட் வந்து பண்ணுறோம். இதில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? வீக்லியில் போயிட்டு இந்த சப்ளைலேருந்து நம்ம ஃபுல்லாக பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுறோம். புரியுதா? குழப்புற மாதிரி இருக்கோ? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் புரியுது சார். அதான் மார்க்கெட் நம்ம வந்து முதல்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு ஓவரால் பிக்சர்ல இருந்து ஒரு நம்ம ஐடியா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள எங்கெங்க என்ட்ரி கிடைக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துட்டே வரோம். ஆமாம், அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ரெஸ்பான்ஸுக்கு தான் நம்ம இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போது அதோட ப்ராபபிலிட்டி அதிகம். ஆனால் இந்த செட்டப் எல்லாமே ப்ராஃபிட் கொடுக்குமான்னா கிடையாது. ப்ராஃபிட் வந்து எல்லாமே கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. ஆனால் லாஸை நம்ம மெயின்டைன் பண்ணி வைக்க முடியும். இந்த ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறதை விட லாஸை மெயின்டைன் பண்ணுறவன் தான் இதில் சக்ஸஸ் பண்ணுவான். ஓகேங்களா? அதுதான் இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து லாஸை மெயின்டைன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதான் ப்ரோ,
ஜிபிபி ஜேபிஒயில். ஸோ இங்கே இது வந்து ஹிட் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு அரவுண்ட் இருங்க எவ்வளோ டிபி இருக்குன்னு பார்த்துக்க. இப்போ 2747 ரன் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ இதுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு $3365 வந்து எனக்கு ப்ராஃபிட் வரும். இதோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா $100 வச்சுருக்கேன். ஏன்னா இது ரியல் அக்கௌண்ட் இன்னும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட்டில் எனக்கு எவ்வளோ இது வரைக்கும் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி லாஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக ஒரு $110 வந்து லாஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட்ன்றது நமக்கு $1003. இதில் எல்லாமே போக கமிஷன்ஸ் இது எல்லாமே வந்து போக நமக்கு அரௌண்ட் $889 வந்து எனக்கு வந்து இப்போது ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால என்னோடய அக்கௌண்ட் ஹெல்த்தாக இருக்குன்றனால என்னால் $100 வந்து ரிஸ்க் எடுத்துக்க முடியும். $100ன்றதே 0.5% தான் எனக்கு. ஓகேங்களா? 0.5% கம்மி தான். $125 தான் எனக்கு 0.5%. நான் அதுலேயும் 100 மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்படின்னாலும் எனக்கு 0.3% இந்த மாதிரி வரும். இந்த 0.5%, 0.3% இதை பற்றி இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். இதை வந்து நீங்கள் ப்ரோவாக பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் சும்மா ஒரு கோடு போட்டு அதில் ட்ரேட் பண்ணால் கூட இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் வந்துடலாம். ஓகேங்களா? சரி, கிளாஸ் வந்து போவோமா? அது இது சொல்லுங்க ப்ரோ. AUD CADல ஒரு என்ட்ரி இருக்கா ப்ரோ, பார்த்தீங்களா? AUD CAD வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் ப்ரோ, சோச் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை வீக்லியில் நான் போய் பார்த்தேன் ப்ரோ. வீக்லியா? ஓகே ப்ரோ. அதில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் இது வீக்லியில் வந்து நமக்கு பிஓஎஸ் எடுத்துக்கலாமா? பிஓஎஸ் சோச்சா? இது முன்னுக்கு பிஓஎஸ் நடந்தது. பிஓஎஸ் தான். ஓகே, அப்போது இது வந்து நமக்கு வீக்லியில் இது பிஓஎஸ். ஏன் நமக்கு வந்து ஹிட் பண்ணியிருக்கான்? நோ லிக்விடிட்டி, நோ சப்ளை. ஓகேங்களா? நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். சொல்லுங்க ப்ரோ, என்ன பார்த்தீங்க? இதில் வந்து அது பிஓஎஸ் எடுக்கலாமா? க்ளோஸ் வைக்கல தானே ப்ரோ? கீழே இது வந்து நம்ம டெய்லிக்கு பார்த்துட்ருக்கோம் ப்ரோ. நான் வீக்லியில் பார்த்தேன் ப்ரோ. சரி, வீக்லிக்கே போயிடுவோம். வீக்லியோட இதுக்கே பார்த்துருவோம். இது வந்து ஹண்ட்டு, ஜஸ்ட் ஹண்ட்டு, அவ்வளோதான். அப்போ பிஓஎஸ் இருக்கு ப்ரோ முன்னா. அப்போ நம்ம எப்படி இருந்து வரணும்னா இங்கே இருந்து வரலாம். இது சோச்சு, பிஓஎஸ், சோச்சு, பிஓஎஸ். இது ஃபுல்லாக கன்சால்டேட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம சோச்சா எடுத்துக்கலாம். ஓகே, இது சோச்சு. அப்போது டிமாண்ட் இங்கே இருக்குது. டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டு மேலே போகிறோம். மேலே சப்ளைவும் இல்லை எங்கேயுமே. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. அது கவுண்டர் ரவுண்டு தான் ப்ரோ ட்ரை பண்ணி. இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. இதை நம்ம எடுக்கக்கூடாது ப்ரோ. உங்களுக்கு இது வந்து எடுத்துருச்சுன்னு வைங்களேன், இது பிஓஎஸ்ஸு, இங்கே சப்ளை இருக்குன்னா நீங்கள் இதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். இப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். மேலே இருக்குன்னா இது உங்களுக்கு இந்த இடமே வந்து ஹிட் ஆகலை, அது வரைக்கும் பை தான். இது ஹிட் ஆகிட்டதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு செல் வரும். ஆனால் இது ஹிட் ஆகிற வரைக்கும் பை தான் வந்து இருக்கும். அதனால் நம்ம இதில் செல் பண்ணக்கூடாது. ஆனால் மார்க்கெட் கீழே இப்படி வந்துட்டு போகலாம். ஆனால் இப்படி மேலே அடிச்சுட்டும் கீழே வரலாம்ல. ஆனால் ஒரு 1 நிமிட்டில் வந்து பார்த்து அப்படியே போய் இல்லை நான் வந்து அதான் சொல்லியிருக்கேன். இப்போது டெய்லிலையும் சோச் வந்துருக்கு, 4 ஹவர்லேயும் அதே சோச் தான் இருக்குது. இந்த சோச் பண்ணால் தான் நமக்கு அடுத்த என்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா
வீக்லிலாம் மேலே போகிறான், டெய்லியில் நமக்கு சோர்ஸ் கொடுத்தோன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதனால தான் டெய்லியில் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்கும், மேலே போகும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு இங்கே ஒரு சோர்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் கொடுத்து அப்புறமா கீழே வரலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல சோர்ஸ் கொடுக்கணும்னா டெய்லியில் சோர்ஸ் கொடுத்தாலும் ஓகே, 4 ஹவரில் சோர்ஸ் கொடுத்தாலும் ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். இப்போது தெரியுதா? ஓகே. ஸ்ட்ரக்சர் வந்து ரெண்டுமே ஒன்று தான். அப்போ சோர்ஸ் கொடுத்தோன்னா நம்ம இது பண்ணலாம். 1 மினிட்ல என்ட்ரி பண்ணீங்களா? எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து 1 மினிட் போனீங்க ப்ரோ? வீக்லி வீக்லிலேருந்து நமக்கு நின்றுச்சு இங்கே. வீக்லி டேக்குல ரீஃபைன்மெண்ட் பார்த்தோம். இந்த சப்ளை பார்க்கக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் சரி, பார்த்தோமா இப்போ 1 நீங்கள் இது பார்க்காதீங்க. சரி, நீங்கள் பார்த்தது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லி போகிறோம், டெய்லியில் ரீஃபண்ட்மெண்ட் போகிறோமா? ரீஃபண்ட்மெண்ட்லாம் மெட்டிகேட் பண்ணிட்டான். 2 இருக்கு. ஓகே, முதலாவது fail ஆயிடுச்சு. இது மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இது மிட்டிகேஷன். 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் இன்னுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. எப்படி 1 மினிட் போனீங்க? இல்ல ப்ரோ, முதலாவது ஃபெயில் ஆயிட்டு ப்ரோ. முதலாவது ரீஃபைன். சரி ப்ரோ, ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அதுல நம்ம இதை பிஓஎஸ் எடுத்தோம் bro. மேலே இருக்கிற அந்த இது. ஓ, இது வந்து எடுத்தீங்களா? ஓ, சரி ப்ரோ. அது கீழே எரிச்சு வச்சு ஹை ஹண்ட்டு, கீழே லோ வந்து ஹண்ட்டு. அதை எடுத்தோம். இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? ஓ 50. இப்போ இதுக்கு நான் 15 மினிட்ஸ் போகும். 15 மினிட்ஸ் போய்க்க அந்த ரீஃபைன்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆயிடுச்சு ரீஃபண்ட்மெண்ட். அப்போ நான் 4 ஹவர் தானே எடுத்துனாங்க. அப்போ 4 ஹவருக்கு டிரெக்டாகவே 50 மினிட்ஸில் போயிட்டு 50 மினிட்ஸ் எந்த பார்ப்போன்னு போவோம். இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அந்த ஓடர் பிளாக் எடுத்து சொல்லுங்க ப்ரோ. அந்த இதில் இப்போ நாங்கள் இதில் இதுவா? பிஓஎஸ் பார்த்தோம். ஓ இதுவா? அதுக்கு கீழே இன்னொன்று இருக்கு ப்ரோ, அந்த பெட்டியோடைய இருக்கு. அதுக்கு மேலே அந்த 3 பிளாக்கு பக்கத்தா ரைட். ஓ, அந்த இதுவா? ஓகே, அப்போ இங்கே வேணா இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு போய்க்கு ப்ரோ. அதில் 15 மினிட்ஸில் டப் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இங்கே வந்து 5 என்ட்ரி மினிட்ஸ் எடுத்துக்கிங்களா? 5 மினிட்ஸுக்கு மாத்திரம் இப்போ. ஓகே ப்ரோ. இதில் 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? இதில் திரும்ப இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தேன். பிஓஎஸ் ஜோர்ஜ் கொடுத்துருக்கு. அந்த என்ட்ரி அந்த 1 மினிட்ல வந்தா இருக்கு அந்த என்ட்ரி. ஏன்னா இது டிசிஷனல் பக்காவாக பார்த்துருக்கீங்க. 1 மினிட்டுக்கு போனோம் ப்ரோ. திரும்ப இதில் வந்து நம்ம என்ட்ரி போகணும், இதில் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்துறீங்க, கரெக்டு. திரும்ப இதில் கொடுத்துட்டு இதை 1 மினிட்டுக்கு போனோம் ப்ரோ. மறுபடியுமா? ஓ, அப்படி போகாதீங்க ப்ரோ, மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் போய்க்க அந்த இது 5 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட். அப்போ இதில் ஒரு பிஓஎஸ் கீழே சோச்சு அந்த ஃபுல் சைஸ் ஒரு பிளாக் கலர் கேண்டில். அது ஒன்று தான் இருக்குது. அதான் ப்ரோ, அதுதான் என்ட்ரி எடுத்தேன். இப்போ நல்ல ஒரு இது ஒன்று கிடச்சி. என்ட்ரி நான் எடுக்கல ப்ரோ, சும்மா பார்த்தேன். ஓகே ப்ரோ, பிரேக் ஈவன் தான் இப்போது, ப்ராப்ளம் இல்லை. டிபி எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? டிபின்னா இதில் மட்டும் வச்சுது. ஓகே ப்ரோ, டிபி வந்து இந்த சோர்ச்சுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதே பெட்டர். இந்த சோர்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இது போவான். கரெக்டு தான் ப்ரோ, என்ட்ரி நல்லா தான் எடுத்துருக்கீங்க. இது சரியா ப்ரோ? இப்படி எடுக்கலாம் சரிதான், ஆனால் நீங்கள் இதுலேயும் ஒரு 1 மினிட் போனவங்க பார்த்தீங்களா, அது தப்பு. அது இது இந்த சினாரியோவில் என்ட்ரி கிடச்சிருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இது ப்ரோ நாங்கள் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க ப்ரோ. இப்போ ஒரு நாங்கள் அந்த 2 கன்ஃபர்மேஷன் பார்த்தா அதை ட்ரை பண்ணலாமா? நீங்கள் இது பாருங்கள், 4 ஹவர் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கீங்க. 15 மினிட்ஸ் போயிட்டு இது மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 பார்த்துருக்கீங்க. அதில் போயிட்டு 5 மினிட்ல ஒன்று பார்த்துட்டு 5 மினிட்லேயும் போயிட்டு ஒன்று பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது, ஒரே ஒரு டைம் தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் இதில் என்ட்ரி
கவுண்டரில் 2 பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு இது கவுண்டர் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் 2 பார்க்கலாம். அப்போது நீங்கள் 4 ஹவரில் நீங்கள் எது எடுத்தீங்க, இது வந்து எடுத்தீங்க 1, 15 மினிட்ஸ் போகிறீங்க 2, அவ்வளோதான். இது 1, இது 1. இப்போ இது டிசிஷனலாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஓகே, இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் மிஸ் ஆக சான்ஸ் வந்து இருக்குது. இது 2த்துலேயும் என்ட்ரி போட்டுறணும். ஓகேங்களா? இதில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட ஓகே தான். ஏன்னா டிசிஷனல்ன்றனால நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த சப்ளையோட நிறுத்திடணும். இதில் போயிட்டு 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபெயில் ஆக தான் சான்ஸ் இருக்குது. அதாவது வந்து மிட்டிகேட்டே பண்ணாமல் போயிடுவான். ஓகேங்களா? அதனால் ஆனால் எடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். இதுதான் ரூலுன்றது இதுதான். ஆனால் அந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்தீங்கன்னா மிஸ் ஆக சான்ஸ் வந்துருக்கு. ஸோ இன்னும் வரல லோக்கு. ஓகே ப்ரோ, இங்கே வந்து கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நல்லா விக்கு விட்டுட்டான். சரி ப்ரோ, போதும். இந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். 2740, 60, 48, 60, 70 ஓடிட்டுருக்கு. 40, 56. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். $2756 வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏன்னா அது கவுண்டர். நம்ம ஹோல்டு பண்ணுறோன்னா கண்டிப்பாக போகும். ஆனால் இது கவுண்டர். இங்கேருந்தே கூட திடீர்னு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை பண்ண வேண்டாம். இதுக்கு வந்தால் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இல்ல இப்ப எனக்கு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப எப்படி சொல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா நமக்கு சொல்லி தர்றதுக்கு ஆள் இருக்காது. எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும், ஏதோ நடக்குன்னு தெரியும். ஆனா என்ன நடக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இப்ப எனக்கு புரியுது நான் எப்படி ரீட் பண்ணணும். இன்னொன்னு உங்க யூடியூப் கண்டென்ட்டா இருக்கட்டும், வேல்யூபிள், அதான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போ இன்னும் வந்து என்னோட எஃபோர்ட் வந்து எவ்வளவுக்குள்ள போடுறனோ அவ்வளவுக்குள்ள நான் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்குது. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாத இடத்துல இருந்து நான் எஃபோர்ட் அதிகமா போட்டேன் அப்படின்னா என்னால அதிகமா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்னன்னா நான் அந்த ரியலா கொஞ்சம் அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ நான் ட்ரேட் எடுக்கேன் அப்படின்னா இதுல எரர் வரும். எரர் வந்தா சில நேரம் எதனால எரர் வருதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு இன்டராக்ஷன் மாதிரி இருந்து அந்த டவுட் கிளியர் பண்ணி ஸோ அந்த ஃபேஸும் இருக்கு உங்க கோர்ஸ்ல. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அந்த ட்ரைனிங் முடியும் போது ஒரு எத்தனை மாசம் சார் அது? 4 மாசமா? 4 to 5 month இருக்கும் ப்ரோ. ஓகே சார், அது எல்லாமே வேல்யூபிள் தான். எப்படியோ பிரயோஜனம் தான், ரொம்ப பிரயோஜனம் தான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஃபஸ்ட்டு இருந்த விட நல்ல மைண்ட் செட் வந்து இப்போ பில்ட் ஆகிருக்கு. இதில் ட்ரேடிங்கில் வந்து மைண்ட் செட்டு தான் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமாம் சார். இன்னொரு இது என்னன்னா, அப்போ நிறைய கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோக்குள்ள ஸ்டூடெண்ட்டை வந்து கொண்டு வர முடியுமோ ஒரு 15 to 20 இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க ஒரு முதல்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு கண்டென்ட் மாதிரி அவங்க கோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதை வந்து அவங்க அந்த அதுபடி நடத்திட்டு அடுத்தடுத்த பேட்ச் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண போயிருவாங்க. ஸோ இன்டராக்ஷன் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ இங்க வந்து நீங்க ட்ரைனிங் கோர்ஸ்ன்னு வச்சிருக்கீங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா சார், இப்போ நாங்க வந்து எஸ்எம்சிங்கிறது ஒரு வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய கான்செப்ட்னாலும் நாங்க வந்து உங்ககிட்ட தான் கத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நான் இன்னொருத்தன்ட்ட போய் இப்படி கேட்டா அவனுக்கு புரியாது. அவங்க வேற மாதிரி கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யார் மூலமா கத்துக்கிறோமோ அவங்க மூலமாவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் அவங்களோட கைடன்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரான கோர்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இது வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் ப்ராஃபிட்டபுளாக வந்ததுனால தான் இது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தோம் ப்ரோ. ஸோ அதனால தான் இது வந்து இருக்குது. ஓகேங்களா? ப்ரோ அவர் சொன்ன மாதிரி தான் ப்ரோ. நான் இப்படி எல்லாருமே இப்படி செய்ய மாட்டாங்க. நான் ரேட் பண்ணிட்டு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. நான் ஸ்ரீலங்காலே 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே.
அப்போ அதெல்லாம் அதில் இல்லை. நான் ஒரு 1 இயராக நான் கிரிப்டோவில் இருந்தேன் ப்ரோ. இப்போ அதில் ட்ரை பண்ணி பார்ப்பேன்லாம் சரி வரல. அதுக்கு பிறகு தான் உங்களோட யூடியூப் சேனல் பார்த்து ஓகே நான் ரீடிங் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ப்ரோ. நான் எனக்கு இப்போ 27 தான். நான் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் செய்யணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் இதுக்குள்ள வந்தேன். இப்போ அப்படி தேட தான் உங்களோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கு பிறகு தான் ஓகே ஒரு இப்போ நீங்கள் பிறகு கோட் வேலைக்கு சொன்னீங்க 5 மந்த் இது இருக்குன்னு சொல்லி. அப்போ அதோட நான் ஓகே இப்படி ஒரு இது வேற கிளாஸ் இந்தியா கிளாஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி இல்லை. ஓகே ஓகே. முதல் ஒரு 3 மந்த் நான் சும்மா ட்ரை பண்ணேன். எஸ்எம்சி சும்மா மேசிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து ஒரு எஸ்எம்சியில் நான் பார்த்த வியூ இருந்துச்சு. ஆனால் இப்போ அது டோட்டலாக அந்த வியூ இப்போ டோட்டலாக வித்தியாசமாயிட்டு. அந்த எப்படி அந்த சார்ட்டை எப்படி பார்க்குறோம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம். முதல்ல வந்து நான் சும்மா ஒரு பிளாக் பட்டிக்கிறது, கோடு போடுறது, ஜிபிஓஸ் அது மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை. அது சரியான டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ நான் ஒரு சில எந்திரிகள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ப்ரோ. நான் சும்மாவே இருந்து இப்போ ஃபுல் டைம் எடுத்து செய்ய போன பிளானே பண்ணிட்டேன். அதனால நானே எடுத்துட்டு இருப்பேன். அப்படியே தான் ஆண்டுக்கு ஒரு எந்திரி எடுத்து. ஓகே ஓகே ப்ரோ. ட்ரைனிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம் ப்ரோ. இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ஒரு ஆடியோ வந்து போடணும். நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் வந்து பண்ணுவேன். ஸோ எவ்வளோ டைம் டவுட் கேட்டாலும் சரி கொடுப்பேன். டைமிங்லாம் நம்ம கிளாஸஸில் வந்து இந்த டைமிங்குள்ளே முடிச்சுட்டு ஓடணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆயிருக்குமா? 3 ஹவர்ஸும் வந்து ஆயிடுச்சு. அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எனக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எவ்வளோ டைம்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து 10 o'clock வந்து கிளாஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம். நீங்கள் முக்கியமாக நீங்கள் பண்ணுற ட்ரேடை வந்து அதில் வர டவுட்டை வந்து நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அதில் வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன டவுட் இருக்குது, அதுக்கப்புறமா என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க எல்லாமே பார்த்து நம்ம பண்ணுவோம். அதுவும் வந்து ஒரு 2-3 hours போகும். எவ்ரி சாட்டர்டே வந்து போகும். ஓகே, கிளாஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்டை வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே டிபி வந்து ஆக்சுவலாக டிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ரைட்டா. இந்த லோவில் வந்து ஹிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ சம் ஆஃப் த ரீசன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிபி வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துல டிபி வந்து இந்த லோவில் வந்து ஹிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்தது ஓவராலாக கவுண்டர்லேயே ஒரு கவுண்டர் என்ட்ரி எடுத்தனால நமக்கு ப்ராஃபிட் வந்து போதும், இதோட கட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி, ரூல் இஸ் ரூல். ஸோ இங்கே தான் வருவான் மார்க்கெட் அப்படின்னா இங்கே தான் வந்திருக்கான். ஸோ வந்திருக்கான், நமக்கு இங்கே டிபி வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது கவுண்டர் அப்படின்றனால தான் இது கட் பண்ணோம். இதுவே வந்து நமக்கு பொசிஷனல் ஹோல்டாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணியிருக்க மாட்டோம் ரைட்டா. ஸோ அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட லேர்னிங் டைமில் ஒரு என்ட்ரி வந்து அவங்களே அனலைஸ் பண்ண ஒரு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன், கீழே இருக்கக்கூடிய இந்த லோ, அதாவது 4 ஹவர்னுடைய இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வந்து கண்டிப்பாக எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணி நமக்கு கீழே வந்து இந்த டிபி வந்து வந்துட்டோம். ஸோ லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் ஹண்ட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹண்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ 1:3, 1:5, 1:10 இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ட்ரேடிங் கிடையாது. நமக்கு என்ட்ரி எடுக்கிற இடமும் அடுத்து எங்கே ஹண்ட் ஆக போதோ அந்த இடமும் தான் நமக்கு வந்து ட்ரேடிங். அதில் வந்து நம்ம 1:5 இருந்தாலும் சரி, 1:100 இருந்தாலும் சரி, நம்மளால் அதை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? கிரியேட் பண்ணி நம்ம அதில் என்ட்ரி வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்த்ததில் 2 என்ட்ரியுமே வந்து நமக்கு டிபியை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டிபியை வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த யூடியூப் சேனலில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட். அப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நடக்குது, நல்லாவே 90%க்கு மேலே நடக்குது அப்படின்னா யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் மோர் தென் 90% நடந்தால் மட்டும் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் மோர் தென் 90% அப்படின்னு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நடக்குது அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.